விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. மிக வலுவாக இந்த வேளையில் 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அவர் மிக வலுவாக வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்திற்குள் நுழைவதால் பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிடுபடியாகும். வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே மதிநுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் நுழைந்த வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வையை பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. எனவே பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவேதான் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் நீக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான வாய்ப்புகள் கிடைப்பதால் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் புதன் மற்றும் தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை வலுப்படுத்தவில்லை. அவரை தொடர்ந்து செவ்வாய், ராசியின் அதிபதியான செவ்வாய் அங்கு உச்சபலம் பெறுகிறார். வித்யாகாரகரான புதனுடன் சூரியன் இணைகிறார், சுக்கிரன் இணைகிறார். தை பிறந்தால் வெளிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தை அமாவாசை தினத்தன்று சந்திரனும் இணைகிறாருங்க. 3ஆம் இடத்தில் 5 கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்து 18ஆம் தேதி அன்று வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அமோகமான மாற்று வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் இந்த 5 கிரக நிலைகளும் பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முதலில் தாமதம் ஏற்பட்ட பல விஷயங்கள் வெற்றிகரமாக அமைய போகிறது. வீடு கட்டுதல் அல்லது தொழில் துவங்குதல் போன்ற எந்த விதமான காரணமாக இருந்தாலும் வங்கிக்காக விண்ணப்பித்து கடன் தொகைக்காக காத்து கொண்டிருந்த உங்களுக்கு அவை உடனடியாக கிடைக்கும். மத்திய மாநில அரசின் சலுகைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இந்த தருணத்தில் சாதகமாக அமைய போகிறது. எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தித்திப்பாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. வருமானம் பல மடங்கு உயரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார் புதன். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை நிச்சயமாக விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும்.